தமிழ் வருட பிறப்பில் எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். இப்போ தனுசு ராசிக்கு இந்த வருடம் முழுக்க என்ன சிறப்பு, என்ன நற்பலன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சு கூட இவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லை, நிம்மதியான முன்னேற்றம் இல்லை, நல்ல ஒரு நிலை ஏற்படலை அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக சனி பகவான் 7.5 நாட்டு சனி முடிஞ்சு 3ஆம் இடத்துக்கு போகும் பொழுது ஓரளவுக்கு சிறப்பான பலனை கொடுத்துருவாருங்க. அந்த 7.5 சனி பிடியிலிருந்து வரும் பொழுது நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த 3ஆம் இடம் அமையும். உங்களுடைய ராசிநாதனின் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காலகட்டங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கல. போதாத குறைக்கு உங்களுடைய ராசிநாதனும் சிறப்பான இடங்களுக்கு போகலை. 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சிறப்பு தான், சிறப்பான இடம் தான் அப்படின்னாலும் கூட 5ஆம் இடத்தில் அவர் சஞ்சரித்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தார். பொதுவாக குரு பகவானுடைய பார்வையில் சனி பகவான் படும் பொழுது சனி பகவான் நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராக ஆகிறாரு. அதே போல் சனி பகவானின் பார்வையில் குரு பகவான் படும் பொழுது குரு பகவான் பெரிய அளவில் நன்மையை கொடுக்க போகிறதில்ல, அங்கே தன்னுடைய சுபத்தன்மையை இழந்துறாரு அப்படின்னு சொல்லணும். அப்போ 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுதும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கல. ஏன்னா 5னா ஆசை, விருப்பம், காதல், வளர்ச்சி, பூர்வீகம், புத்திரஸ்தானம், குலதெய்வ அருள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம்தான் 5. அப்போ இங்கே சனி பகவானுடைய பார்வையில் படும் பொழுது இங்கே கிடைக்கக்கூடிய அனைத்து நற்பண்புகளும் கிடைக்காமலே போயிடுச்சு, நற்பலனும் கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதன் சஞ்சரிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருந்தாருங்க. ருணரோக சத்துருஸ்தானம், எதிரி, வம்பு, வழக்கு, நோய் நொடிகளை சொல்லக்கூடியது. தேவையில்லாமல் எதிரிகளை சம்பாரிச்சிங்க, தேவையில்லாத கடனை சம்பாரிச்சிங்க, தேவையில்லாத வம்பு வழக்குகளை சம்பாரிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனைக்காக ஸ்டேஷன் படிக்கட்டி ஏறினாங்க, தேவையில்லாத பிரச்சனைக்காக கோர்ட்டு படிக்கட்டி ஏறினாங்க, தேவையில்லாமல் என்னை பஞ்சாயத்தில் கொண்டாந்து நிறுத்தினாங்க, நான் நல்லதுன்னு தான் போனேன், எல்லாமே எனக்கு கெட்டதுன்னு வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க தனுசு ராசிக்காரர்கள். அந்த அளவுக்கு இவர்களுக்கு கஷ்டகாலங்களாக தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். பல வருடமாக இதே நிலை தாங்க. சோகம், கஷ்டம், வீண் விரைய செலவு, சோர்வு இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போயாவது ஒரு நன்மையை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் அமரக்கூடிய இடம் சிறப்பான இடங்கள் தாங்க. அதனால் நற்பலனை கொடுக்க தயாராகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா மே 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சி வருதுங்க. அதே போல் ராகு கேது பயிற்சிகளும் இருக்குது. ராகு கேது பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 26ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. ஒரு ஜாதகருடைய ஜாதகத்தில் 4ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க, சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். வண்டி, வாகனம், வீடு, மனை, சொத்து, தாயின் உடல்நிலை, தாயின் நிலை, இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம்னே சொல்லலாம். இங்கே 4ஆம் இடத்துல ராகு பகவான் வந்ததிலிருந்தே உங்களுக்கு சர்ப்பமனை தோஷம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் வந்துடுறாரு. நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் ஒரு நிம்மதியற்ற நிலைகளையே கொடுத்துட்டு இருந்தார், நிம்மதியற்ற சூழலையே கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்பயுமே பாம்போட குடியிருக்கிற மாதிரியான ஒரு நிலைகள், ஒரு மனசுக்குள்ளே சஞ்சலம் இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது, மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் இருந்தது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான பாம்பு பயமே வந்திருக்கும், கனவழியாகட்டும், நேர்லியாகட்டும். ஏன் சில நேரங்களில் வந்து ரொம்ப தசாபுத்தி காலங்கள் கெட்டு போயிருந்ததுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட பாம்பு வருகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. இந்த நிலைகள்லாம் மாறப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிலைகள்லாம் மாறும். ஏன்னா அவர் 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அடுத்ததாக கேது பகவான் எங்கே இருந்தார்னு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல பார்த்தாரு. 10ஆம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்ந்ததுலேருந்தே தொழிலில் சிறப்பு இல்லைங்க, தொழிலில் கஷ்டத்தை கொடுத்தாரு, நஷ்டத்தை கொடுத்தாரு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், கடனை வாங்கி போட்டேன், என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையவே முடியல, அந்தளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருந்தது. இப்போ அதுவும் ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. அவர் இப்பொழுது 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இந்த பயிற்சிகள் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது. தனுசு ராசிக்காரர்கள் மே 11ஆம் தேதிக்கு பிறகு எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் இவர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருதுன்னே சொல்லலாம். மே 11 வரலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மே 11க்கு பிறகு நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே வெற்றி படிக்கட்டுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகரித்து தருது அப்படின்னே சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த கிரகங்களின் பார்வை எங்கெங்கே படுது, அதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்க பெறப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்துக்கு சஞ்சாரமாகிறாரு. 7ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 11 என்கின்ற லாபஸ்தானம், ராசியவே பார்க்குறாரு. அடுத்ததாக பார்க்கக்கூடியது 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு.
இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். 7ஆம் இடத்துல குரு பகவான் அமரும் பொழுது கண்டிப்பாக திருமணத்திற்கு தடை தாமதம் இருந்து வந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு வருடம் மிக சிறப்பான காலகட்டங்கள் தாங்க. நீங்கள் வரன் தேடி அலையிறீங்களா, பெரிய அளவில் சிரமப்பட தேவையில்லை. முயற்சிச்சிங்கனாவே போதும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு, லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. கண்டிப்பாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஒரு வருடம் முழுக்கவே உங்களுடைய தொழில் வேலை அனைத்திலும் லாபம் பெருகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறாரு. இதில் இன்னொரு சூட்சமாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த பார்வையும் உங்களுக்கு சிறப்பான பார்வை தாங்க. அடுத்து எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியவே பார்க்குறது மிக சிறப்பான ஒரு யோக பலனை தந்துடுதுங்க. அதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாள் பட்டு வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தெளியுங்க. உங்களுடைய மனம் முன்ன நிம்மதி அடையுங்க, மனம் சாந்தி அடையுங்க. மிக திருப்தியான ஒரு நிலையை நோக்கி நீங்கள் நகருவீங்க. நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த நிலைகளில் இருக்குது. அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் 3ஆம் இடம், தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு, சகோதர ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது எல்லாமே சிறப்பு தான். உங்களுடைய புகழ் பெருகும், உங்களுடைய கீர்த்தி பெருகும், உங்களுடைய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர வழி உறவுகளில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழி உறவுகளின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழிகளும் முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. உங்களுடைய சகோதர வழி உறவுகளுமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நவரக்கூடிய வாய்ப்புகளையும் சிறப்பாக கொடுத்துருது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் மிக பெரும் வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக தான் இந்த பார்வை அமையுது. அதனால் உங்களுக்கு குரு பார்க்கின்ற இடம் அனைத்துமே சுபத்துவப்பட்டு மிக சிறப்பான ஒரு யோக பலனை தர காத்திருக்கு இந்த வருடம் முழுக்கவே அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா, ராகு பயிற்சியை 3ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இவர் 3ஆம் இடத்துக்கு வராரு, முயற்சி கெடுப்பார் இல்லையா, வெற்றியை கெடுப்பார் இல்லையா, கீர்த்தி கெடுப்பார் இல்லையா, புகழை கெடுப்பார் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது இவர் பெரும் கெடுபலனை தரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 3, 6, 8 ராகு பகவான் அமரும் பொழுது பெரும் கெடுபலனை தரதில்லை. அதோடு இங்கே குரு பார்வையிலையும் இருக்கிறார். குரு யாருடைய கெடுதல் தரக்கூடிய பார்வையிலும் இல்லை. ஆனால் குரு பார்வையில் சனி பகவானும் இருக்கிறாரு, கேது பகவானும் இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சனி பகவானும் ராகு பகவானும் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக இங்கே இருக்கிறாங்க. இவ்வளவு நாள் 10ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தார் இல்லைங்களா, அந்த கஷ்டங்கள் நீங்கி கண்டிப்பாக உங்களுடைய தொழிலில் மிக பெரும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னம்னா, உங்களுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டே இருங்க. அதுவும் இந்த மே 11ஆம் தேதிக்கு பின்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தொழிலையாகட்டும் வேலையிலேயாகட்டும் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க. இதுவரையிலும் ஏதாவது நிர்வாகத்தில் வேலை செஞ்சுட்டு வந்தீங்களா, பதவி உயர்வுக்காக காத்திருக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது. அரசியலில் இருக்கிறீங்களா, அரசியலில் நீங்கள் ஏதாவது பதவிக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அரசியலையும் ஒரு பதவி உயர்வு வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது புகழ்ச்சி சொல்லக்கூடியது, அரசியலை சொல்லக்கூடியது. அதனால் இங்கு வெற்றி என்கின்ற அமைப்பும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிகள் உங்களை தேடி வரும். அப்படிங்கிறதுனால இந்த பார்வைகள் எல்லாமே சிறப்பாக தாங்க இருக்குது. அடுத்து என்ன ஒன்றுனா, கேது பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார், பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். பொதுவாக கேது பகவான் அமரக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருவார். இருந்தாலும் இது உங்களுடைய பாக்கியஸ்தானம். உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவரான சூரிய பகவானுடைய வீட்டுக்கு தான் போகிறாரு. உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலைகளில் இருந்தார்னா மிகச்சிறப்பான ஒரு யோக பலனை தந்துடுறாரு. பொதுவாகவே இந்த வருடம் முழுக்கவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான யோகத்தையும் தர கடமைப்பட்ட வருடமாகவே இருக்குது. அதனால் உங்கள் எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கை சிறப்படைய வேண்டி மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.